இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வேர்க்கு விறுவிறுக்க நின்னதுக்கு பின்னாடி ஏசி பாருங்கள், நல்லா சிலு பின் மண்டல காற்றடிக்குதுங்க. இந்த விருத்தாச்சலத்தில் வந்து ஒரு ஃபேமஸான 2 கோயில் இருக்குங்க. ஒன்று வந்து விருதகிரீஸ்வரர் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொளஞ்சியப்பர் கோயில் இருக்குது. சில் கிளைமேட்டுக்கு ஒரு டீங்க. நெய் விளம்பரம், அந்த ஸ்டீல் விளம்பரம் எதுவுமே போடாமல் இப்படியே அதை மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். சரிண்ணே, பாபண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, பாபண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 ஆகுதுங்க. அதான் ரொம்ப அமைதியாக இருக்குது. கரண்ட்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விருத்தாச்சலத்தில் தாங்க இருக்கிறோம். ஸோ இங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம சென்னைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஆமாங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிஸ்லேருந்து எக்கனாமிக் ஏசி சீட்டட் வேரியண்ட் BS6 வெர்ஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த விருத்தாச்சலத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, சென்னையிலேருந்து நமக்கு சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு 3 மணிக்கு வந்து இறங்கிட்டேன். ஒரு 1 ஹவர் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே கேட்டேன், இப்போ தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு வரட்டும், க்ரூஸ் பெர்மிஷன் கேட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். விருத்தாச்சலத்தில் வந்து நல்ல மழைங்க. ஸோ நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த சில் கிளைமேட்டுக்கு வந்து சூடாக இப்போ தாங்க ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வந்தேன், தரமாக இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோ இருக்குங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி அடிக்கிறாங்க போல். காலையில் தான் இருக்கும் போல், 30 ரூபா வாங்கினாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக வந்துட்டாங்க, 5:25க்குள்ளே அரைவ் வராங்க. கைஸ், க்ரூஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர், அந்த பக்காவான எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் ஷாட்ஸ் பார்க்கலாம். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்க்கிங் சென்சார் இருக்குங்க. ஸோ உள்ளே வந்து கேமரா இருக்குது, அது வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:25க்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வந்தாங்க. ஸோ பெர்மிஷன் வந்து கேட்க சொன்னாங்க. அங்கே டைம் கீப்பர் ரூம் இருக்கும், அங்கே போய் கேட்க சொன்னாங்க. கேட்டேன், பெர்மிஷன் உடனே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஷாட்ஸ் வந்து என்னால் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காமிக்க முடியல. ஏன்னா நம்ம அந்த 5 நிமிஷம் தாங்கிறனால எக்ஸ்டீரியர் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அப்படியே டக்கு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்டீரியர் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 3x2 வேரியண்ட்டுங்க. நார்மல் டிஎன்எஸ்சிசி டீலக்ஸில் இருக்கணும், அதே தான். அதிலே நமக்கு BS6 ஏசியில் கொடுத்துருக்காங்க 3x2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு விண்டோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஹேமர், அப்புறம் SOS பட்டனு, அப்புறம் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு, ஏசி வெண்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு. இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுற இடம், செம்மையாக காற்று வருது. அதுக்கப்புறம் இங்கேயுமே நமக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயுமே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது.
அப்புறம் நின்றுட்டு போகிறவங்களுக்கு இங்கே ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நமக்கு எமர்ஜென்சிக்கு வந்து இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஹேமர் இருக்குங்க. லைட்டிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து நமக்கு புஷ்பேக்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீட்டர் வண்டி தான். ஸோ அதனால் ஜஸ்ட் சீட்டிங் அப்படியே உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்பீக்கர் இருக்குங்க. இன்பில்டு ஸ்பீக்கர் வந்து எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி கடைசியில் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வேர்க்க விறுவிறுக்க நின்னதுக்கு பின்னாடி ஏசி பாருங்கள், நல்லா சில சில பின் மண்டல காற்றடிக்குதுங்க. பா குழு குழுன்னு இருக்குது. சரிங்க, இந்த பஸ்ஸோட எக்ஸாக்ட் டைமிங் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா விழுப்புரம் கார்ப்பரேஷனு விருத்தாச்சலம்ல நமக்கு டிப்போ கொடுத்துருக்காங்க. விருத்தாச்சலத்துலேருந்து காலையில் 5:30க்கு எடுத்து நமக்கு 7:30க்கு குன்னம் போகிறாங்க. ஸோ குன்னம்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நிப்பாட்டி எடுப்பாங்க ஆள் ஏற்றிட்டு. அதுக்கப்புறம் குன்னம்லேருந்து ஒரு 7:30 8 கிட்ட கிளம்பிடுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் 7:30க்கு குன்னம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரம்பலூர், தொழுதூர், விழுப்புரம் போய்ட்டு விழுப்புரத்துலேருந்து நமக்கு செங்கல்பட்டு பைபாஸ் போவாங்க. மெயினாக அந்த என்ன சொன்னாங்கன்னா மெயின் ஸ்டேஜ்லேருந்து உள்ளே போயிடுவாங்களாம். அது வந்து நம்ம ஜேர்னியில் நம்ம பார்ப்போம். அப்படியே போய்ட்டு நமக்கு கிளாம்பாக்கம், பெருங்குளத்தூர் போய்ட்டு மாதவரம் வந்து 2-2:30 கிட்ட வந்து ரீச் ஆகுங்களாம். திரும்ப மாதவரத்துலேருந்து மதியானம் 3 மணிக்கு எடுத்துகிட்டு நைட்டு 9:15 9:30 போல் குன்னம் வருவாங்க. தென் அங்கேருந்து 11:30 வாக்கில் வந்து நமக்கு விருத்தாச்சலம் வரும். இதுதான் இந்த பஸ்ஸோட ஷெடியூல். பேர்லாம் கிடையாது. இந்த ஒரு பஸ் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது, அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது. வெளியே பார்த்தீங்கன்னா சரியான பனி போலங்க. ஸோ நல்லா மழை வேறு பெஞ்சிருக்கா, நல்லா பனி அடித்து நின்றுருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசைங்க. ட்ராவல் நம்ம சேனல் நேம். பெண்ணடம் காலையில் 6 மணி. கதவுகள் திறக்கப்படுகின்றன. வாய்ஸ் ஓவர் வச்சுருக்காங்க. கதவுகள் திறக்கப்படுகிறது. நமக்கு விருத்தாச்சலத்திலிருந்து குன்னம் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டருங்க. ரூட் வந்து எது வழியாக போகிறாங்கன்னா பெண்ணாடம், திட்டக்குடி வழியாக போகிறாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக சென்னை வரைக்கும் கேட்டேன், ஆனால் அப்படி அவங்க கொடுக்கல. இது வந்து 2 சர்வீஸாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ விருத்தாச்சலம் டு குன்னம் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் வந்து 65 ரூபாங்க டிக்கெட்டு. ஃப்ரண்ட்டில் கேட்டேன் 65. இந்த விருத்தாச்சலம் இதோட பழங்காலத்து நேம் என்னென்னா திருமுதுகுன்றம் சொல்லுவாங்க. இந்த விருத்தாச்சலத்தில் வந்து ஒரு ஃபேமஸான 2 கோயில் இருக்குங்க. ஒன்று வந்து விருதகிரீஸ்வரர் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கொளஞ்சியப்பர் கோயில் இருக்குது. சின்ன வயசில் நான் வந்து 2008 2010 12 வந்து அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் இங்கே விருத்தாச்சலத்துக்கு வருவோம். ஏன்னா இங்கே வந்து எங்கள் சித்தி வீடு இருக்குதுங்க. ஸோ இங்கே தான் மளிகை கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் வருவோம். அப்போ வந்து நாங்கள் இந்த கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு போவோம். அங்கே வந்து மான்லாம் இருக்கும். மானுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ நீங்களும் குழந்தைகளோட வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். விருத்தாச்சலத்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. திட்டக்குடி பஸ் ஸ்டாண்டு 6:20. நல்லா சில் கிளைமேட்டுக்கு ஒரு டீங்க. திட்டக்குடி பஸ் ஸ்டாண்டு 6:20க்கு ரீச் ஆகிருக்கோம்.
திரும்ப வந்து இங்கேருந்து 6:50க்கு எடுப்பாங்க. இதுதான் அதோட ஆக்சுவல் ஷெட்யூல்டு டைமு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, திட்டக்குடியிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த டைமுக்கு வந்து இந்த பஸ் இருக்குது குன்னம் போகிறதுக்கு. குன்னம் போய்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு சென்னை போகும். இந்த திட்டக்குடி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே ஃபேமஸான கோயில் என்னென்னா வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. இந்த ஏரியா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் ஸ்தலங்கள், புனிதமான கோயில் ஸ்தலங்கள்லாம் இருக்குது. இந்த பஸ்ஸோட இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் ரேஞ்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். பவர் ரேஞ்சர் வண்டி நம்ம கலர் கலராக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்தே பாரத், சாஃப்ரான் வந்தே பாரத் லான்ச் பண்ணிக்கலாம். அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ, அப்புறம் ஒரு கிரே கலரோடு கொடுத்துருக்காங்க. நானும் அந்த பஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு ஷர்ட் வந்து போட்டிருக்கேன். திட்டக்குடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. சூப்பராக இருக்குங்க இங்கே. Doors are closing. வயலூர் 7 மணி. வயலப்பாடி. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. ரூட் வந்து நமக்கு திட்டக்குடியிலேருந்து குன்னம் வரைக்கும் வயலூர், அதுக்கப்புறம் வேப்பூர் வழியாக நம்ம போகிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கிராமம் தாங்க. ஸோ கிராமத்து சாலையில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே 2-வே ரோடு தான் இங்கிட்டு. பட்டினம். கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. உழைப்பாடி. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏகப்பட்ட சின்ன சின்ன கிராமங்களை கடந்து போகுது. ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. வேப்பூர் ரீச் ஆயிருக்காங்க 7:15. இதுதான் வேப்பூர் பஸ் ஸ்டாண்டு போல். குன்னம் வந்துட்டோங்க. 7:35. கதவுகள் திறக்கப்படுகின்றன. நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேம் போர்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குன்னம் வந்து இப்போ மாதவரம் போகுது. பெரம்பலூர், தொழுதூர், வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் அண்ட் திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, புறவழிச்சாலை பைபாஸ், கிளாம்பாக்கம், பெருங்களத்தூர்.
லிஸ்ட்டு பெருசாக போகுது. மதுரவாயல், அம்பத்தூர், ரெட்டேரி. ரைட். 7:35 கரெக்டாக நம்ம குன்னம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. ஸோ இந்த குன்னம் பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது, ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பக்கம் போனால் பெரம்பலூர், இந்த பக்கம் போனால் அரியலூர், அதுக்கு நடுவில் தான் இந்த குன்னம் ஊர் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஹோட்டல் ராஜ்பவன் இருக்குல்ல, அங்கே தாங்க ஒரு செட் பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம தெம்பா ஸ்டார்ட் பண்ண முடியும். பூரியுமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, ஊருக்கு புது பஸ்ஸுன்னு. 8 மணி கிளம்புறவங்க, குன்னம்லேருந்து 8 மணி. கதவுகள் மூடப்படுகின்றன. நன்றி. Doors are closing. இந்த வண்டிக்கு வந்து இப்போதைக்கு ஆன்லைன் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணலைங்க. ஏன்னா இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 4-5 நாள் தான் ஆகுது. ஸோ மக்கள்கிட்ட வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகிறத பொறுத்து ஆன்லைனில் வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் புக்கிங், அதாவது டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து நான் வந்து பெருங்கலத்தூர் வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்துருக்கேன். பெருங்கலத்தூரில் இறங்கிடுவேன். ஸோ டிக்கெட் ஃபேர் வந்து 295 ரூபா. பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டிக்கெட் பார்க்குறது அபூர்வம். இப்போ ஃபுல்லாகவே ஜிபே அந்த ரிசிப்ட் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ஓல்டு டிக்கெட் பார்க்குறது நல்லா இருக்குங்க. 295. ஆனால் உங்களுக்கு ஃபுல் ஃபேர் சொல்லிடுறேங்க. குன்னம் டு நமக்கு மாதவரம் வந்து 335, பெருங்கலத்தூருக்கு வந்து நமக்கு 295, அதுக்கப்புறம் வந்து கிளாம்பாக்கம் வந்து நமக்கு 285ங்க. ஸோ கண்டக்டர் எனக்கு கேட்டு டீட்டெயில் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு பெரம்பலூர் டு மாதவரம் வந்து 310, பெரம்பலூர் டு பெருங்கலத்தூர் வந்து 270, அப்புறம் பெரம்பலூர் டு கிளாம்பாக்கம் வந்து 265ங்க. இப்போ உங்களுக்கு குன்னம் டு பெரம்பலூருக்கு வந்து 25 ரூபா. அந்த 25 ரூபா ஃபேர் வந்து அப்படியே வந்து நமக்கு அங்கிட்டு குறையுது. பெரம்பலூர் அந்த ஜங்ஷனுங்க, 4-வே ரோடு ஜாயிண்ட் ஆகிற ஜங்ஷன் இது. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு, கெட்டேஹால். ஸோ பெரம்பலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வரேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த திருச்சி டீலக்ஸில் வந்திருப்போம், அந்த சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸில். அப்போ வந்து இந்த பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் விசிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்திருக்கோம். 8:20 என்ட்ரி டைமு, 8:30 வந்து கிளம்பிடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து எங்கே வராங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8:20க்கு வந்து ஒரு நான் ஏசி பஸ் இருக்குது. இது ஏசியாக நான் ஏசியில் ஒரு 3x2 எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏசி பஸ்ஸு 8:20க்கு என்ட்ரி, 8:30க்கு வந்து நமக்கு எக்ஸிட் ஆகும். பஸ்ஸில் ஒட்ட வேண்டிய எல்லா ஸ்டிக்கருமே கொடுத்துருக்காங்க. இருக்கைகள் 54 பேர் ப்ளஸ் 1 டிரைவர் ப்ளஸ் 1 கண்டக்டரு 108க்கு சரியான சிலரை கொடுத்து பயணச்சீட்டு கேட்டு பெறவும். ஏசி பேருந்தில் இலவச பயணச்சீட்டுகளும் மற்றும் அனைத்து பாஸ்களும் அனுமதி இல்லை. ஓகேங்க. எப்பயுமே எந்த பஸ் எடுத்தாலுமே ஒரு குறள் இருக்கும். அந்த குறள் தான் அந்த பஸ்ஸுக்கு அழகாக இருக்கும். கல்வி அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்ன சொல்கிறாங்க? எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள். ஸோ படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிருங்க. ஸோ படிப்பு தான் நம்மை உயர்த்துங்கிறத வந்து சொல்கிறாரு. 8:30க்கு பெரம்பலூர் வந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing.
இப்போ நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க பஸ்ஸில் ஆளே இல்லை எதுக்கு அப்படின்னு. ஏன்னா பஸ்ஸு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி 4-5 நாள் தான் ஆயிருக்கு. இன்னொன்று என்ன, இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டே. ஏன்னா ஃப்ரைடே நைட்டு எல்லோரும் முடிச்சு இங்கிட்டு ஊர் பக்கம் வந்திருப்பாங்க. ஸோ மேபி சண்டே வந்து இந்த பஸ்ஸில் வந்து கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் சண்டே வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரௌடு எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் சொல்லுவீங்க எல்லாமே ஒரு 3 மாதம் 6 மாதம் தான், அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸை வந்து பழையபடி மாற்றிடுவாங்க, ஒரு நல்லா இருக்காது, மெயின்டெனன்ஸ் இருக்காது, நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நம்ம சைடில் நம்மளும் நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்குறோம். கண்டதை உள்ளே தூக்கி போடக்கூடாது, சாப்பிட்டதை தூக்கி உள்ளே போடக்கூடாது. என்ன ஒரு வருத்தம்னா இந்த ஒயிட் கலர் தாங்க, இது வந்து டக்குன்னு அழுக்காயிடும். பெட்டர் வந்து ஒயிட்டை வந்து ஒவ்வொரு சர்வீஸும் முடிய மாற்றணும். அப்படி இல்லைன்னா அழுக்கு வந்து டக்குன்னு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு துணி கவர் வந்து போடணும். தொழுதூர் 8:55. வேப்பூர் 9:10. வேப்பூர் பஸ் ஸ்டாண்டு 9:15. அங்கே பெரம்பலூர் தாண்டி பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் பேர் ஏறி இருக்காங்க. ரொம்ப காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் ஏறி இருக்காங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் தொழுதூர் தாண்டினதும் தூங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏசி காற்று உள்ளே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, சூப்பராக தூங்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் ஹீட்டு இதனால் கொஞ்சம் ஏசி காற்று இங்கே வராமல் இருந்துச்சு. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டோன்னே ஏசி காற்று செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இங்கே ரொம்ப நேரம் நிற்குதேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா உளுந்தூர் பஸ் ஸ்டாண்டு, அதான் உங்களுக்கு இப்போ கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிறோம். இதை விட்டு விழுப்புரம் தானே. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. மதுரை பஸ் ஒன்று போதுங்க. ஜெயங்கொண்டம் கிளாம்பாக்கம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு.
10:25க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இப்போ 10:35க்கு வந்து எக்ஸிட் ஆகுறவங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கிளாம்பக்கம் போகிறப்ப எக்கச்சக்கமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த 75 to 80 அந்த கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் நமக்கு 2 hours இருக்குது. 2 hours ஐ திங்க் 2.5 hours வந்து நம்ம கிளாம்பாக்கம் ரீச் ஆயிடுவோம். இங்கே விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா பைபாஸில் நிறையா ஒர்க் நடக்குது. விழுப்புரம் பைபாஸ் நிறைய ஒர்க் நடக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு இதுவுமே ஒரு மாதவரம் பஸ் தான். கிளாம்பாக்கம் பஸ்ஸு. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் ஆகிருக்காங்க. வெளியே வந்து வெயில் போட்டு பட்டையை கிளப்புது. அதனால தான் நான் வெளியே இறங்கலை. சரி உள்ளே உட்காந்து பேசலான்னு பார்த்துட்டேன். நம்ம டிஎன்எஸ்சி எக்கனாமிக் ஏசி சீட்டில் பார்த்தீங்கன்னா BS3 வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து விளாக்லாம் பண்ணியிருப்போம். அந்த சேலம் டு மதுரை பஸ்ஸு நான் விளாக் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 yearல நினைக்கிறேன். 1 year கொஞ்சம் நாளில் அது பண்ணியிருந்தேன். அது நல்லா மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துச்சு. அந்த விளாக் பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS4ல் வந்து நமக்கு நான் ஏசி வேரியண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ஏசி வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் BS6லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஏசி வேரியண்ட் சீட்ரு இப்போ புதுசாக விட்ருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏசி சீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பிரகாஷ் வேகாவில் வந்து அல்ட்ரா டீலக்ஸில் விட்டுருந்தாங்க. ஆனால் நமக்கு எக்கனாமிக் ஏசி சீட்டில் வந்து ஒன்றும் விடலை. ஸோ அதுக்கு அதை பூர்த்தி செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அது விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் கரெக்டாக 11:40 ஆகுதுங்க. திண்டிவனம் தாண்டி ஒரு மோட்டரில் வந்து பயோ பிரேக் ப்ளஸ் டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. மீனாட்சி பவன் உயர்தர சைவ உணவகம்னு. இங்கே தான் இன்னொரு டிஎன்எஸ்சி பஸ் நிற்குது, மாதவரம் போகிற பஸ்ஸு. எனக்கு என்ன ஒன்றுனா, இந்த பஸ்ஸை வந்து இப்படியே இதை பராமரிக்கணும். இந்த லைவரி அந்த வெளியே வந்து எந்த ஆடும் போடாமல், அந்த நெய் விளம்பரம், அந்த ஸ்டீல் விளம்பரம் எதுவுமே போடாமல் இப்படியே இதை மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். பப்ளிக்கான நம்மளும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு குப்பையும் உள்ளே போடக்கூடாது. எனக்கு என்ன ஒன்றுனா, நான் அவங்கள்ட்ட சொன்னேன், க்ரூஸ்ட்டுமே சொன்னேன், அந்த ஒயிட் ஷீட்டை வேணால் மாற்றிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் முடிய அது வந்து ரொம்ப அழுக்காகும். கரைப்படியாத மாதிரி ஏதாவது ஒரு ஷீட் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு ரோஸ் மில்க் மட்டும் தாங்க வாங்கியிருக்கேன். எதுவுமே சாப்பிடல. எப்படி வீட்டுக்கு போயிடுவேன் 12:30 கிட்ட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். இங்கே நமக்கு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா PDன்னு போட்டிருக்காங்க. மேபி அது ஐஃபோனுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி USB டைப் கொடுக்குற விட ப்ளக் டைப் கொடுத்துலாம். ஏன்னா USB டைப் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்து போக போக தூசி அடைஞ்சு அது ஒர்க் ஆகாமல் போயிடும். பெட்டர் வந்து ஒரு ப்ளக் டைப் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளக் டைப் கொடுத்தாலாம் வந்து ஃபால்ட்லாம் ஆகாதுங்க. அதனால சூப்பராக இருக்கும்.
திறக்கப்படுகின்றன. மேல்மருவத்தூர் Doors are opening. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா இந்த BS6 வெர்ஷனில் வந்து நமக்கு இது எக்கனாமிக் ஏசி, அதாவது 3x2 எக்கனாமிக் ஏசி வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு சூப்பர் டீலக்ஸ், அதாவது SCTCயில் கிடையாது, TNSTCயில் சூப்பர் டீலக்ஸ் வேரியன்ட் இருக்கும் 2x2. அதுலேயுமே ஒரு ஏசி வேரியன்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் BS6ஓட. பாக்கம் 1.5. கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. பாபுண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, பாபுண்ணே. நம்ம எக்கனாமிக் ஏசி பஸ் ஜர்னி முடிவுக்கு வந்துருச்சுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:38 வந்து பெருங்காலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இறக்கி விட்டாங்க. இந்த பஸ் ஜர்னி பார்த்தீங்கன்னா அஸ்யூஸ்வல் சொன்ன மாதிரி தாங்க. டேரெக்டாக விருத்தாச்சலத்துலேருந்து சென்னை போகிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. விருத்தாச்சலத்துலேருந்து நீங்கள் திட்டக்குடி, குன்னம் போகிறதுக்கு இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து திட்டக்குடியிலேருந்து நீங்கள் சென்னை போகணும், இந்த மாதிரி சீசன் டைமில் உங்களுக்கு இடம் கிடைக்கலனா நீங்கள் இந்த பஸ் ரூட் ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த திட்டக்குடி, குன்னம், அதுக்கு நடுவில் வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சென்னை போகிறதுக்கு இந்த பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் தான் பார்த்தீங்கன்னா குன்னம், பெரம்பலூர்லேருந்து இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி எக்கனாமி சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. லோக்கல் ட்ரெயின் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.